14ஆம் நூற்றாண்டுல ஒரு பெண் ஒரு கொடூரமான துன்பத்தை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கேட்கறதுக்கே இது ஒரு பயங்கரமான ஆசையா தோணலாம் இல்லையா? ஆனா 600 வருஷமா மறைஞ்சிருந்த ஒரு சக்தி வாய்ந்த குணப்படுத்துற செய்தியோட திறவுகோல் இந்த ஆசைதான். வாங்க, நார்விச்சின் ஜூலியனோட மர்மத்தை நாம இன்னைக்கு அவிழ்க்கலாம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இதை எழுதுனது நார்விச்சின் ஜூலியன். அவங்க சும்மா ஜபம் பண்ணல, உலகத்தோட மிக கொடூரமான சித்திரவதைகள்ல ஒன்ன நேர்ல பார்க்கணும்னு அவங்க விரும்புனாங்க. இந்த அதிர்ச்சியான ஆசைதான் ஒரு ஆழமான ஆன்மீக தேடலோட ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம எல்லாருமே பொதுவா வழியிலிருந்து தப்பிச்சு ஓடத்தான் முயற்சி பண்ணுவோம். ஆனா ஜூலியன் வழியை தேடி போனாங்க. ஏன்? இந்த கேள்விதான் ஜூலியனோட மர்மத்தோட மையப்புள்ளிலே இருக்கு. இந்த மர்மத்தை புரிஞ்சுக்க நாம ஜூலியனோட 3 விசித்திரமான கோரிக்கைகள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அவங்க எழுதின ரெவலேஷன் ஆஃப் லவ் அப்படிங்கிற புத்தகத்துல ஜூலியன் இந்த 3 திகைப்பூற்று ஆசைகளை குறிப்பிடுறாங்க. 1, கிறிஸ்துவோட பாடுகளை நேர்ல பார்க்கணும். 2, மரணத்தோட விளிம்புக்கு கொண்டு போற ஒரு நோய் வரணும். 3 ஆன்மீக காயங்கள் வேணும். இதெல்லாம் சும்மா விருப்பங்கள் இல்ல, இது ஒரு தீவிரமான ஆன்மீக புரட்சிக்கான கோரிக்கைகள். அவங்க கேட்டது கிடைச்சது. மரணப்படுக்கையில இருந்தப்போ அவங்களுக்கு தெய்வீக தரிசனங்கள் வர ஆரம்பிச்சது. ஆனா அது அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு. அந்த நோய் அவங்களுக்கு ஒரே ஒரு தரிசனத்தை கொடுக்கல, அது 16 தனித்துவமான காட்சிகளை கொண்டு வந்துச்சு. ஒவ்வொன்றும் அதுக்கு முந்தினதை விட ஆழமான மர்மங்களை தனக்குள்ள வச்சிருந்தது. ஜூலியன் அவங்க தரிசனங்களோட கொடூரமான விவரங்களை கொஞ்சம் கூட மறைக்கல. கிறிஸ்துவோட ரத்த துடிகளை பத்தி எழுதுறாங்க. அது ஒரு விஞ்ஞானி நுண்ணோக்கியில பாக்குற மாதிரி அவ்வளோ தெளிவா இருந்துச்சாம். அந்த பிம்பங்களோட தீவிரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அவங்க பார்த்தது வெறும் உடல் ரீதியான துன்பம் மட்டும் இல்ல, அது அவமானம், இழிவு, அப்புறம் குழப்பம். இதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வந்த செய்திகளா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நாம ஒரு புதிரை எதிர்கொள்றோம். இவ்வளவு கொடூரமான துன்ப தரிசனங்கள்ல ஒரு தெய்வீக செய்தியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஜூலியன் இந்த மர்மத்தை விடுவிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். ஜூலியனுக்கு இருந்த சவால்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நாம 14ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்துக்கு பயணம் செய்யணும். அது சந்தேகங்கள் நிறைஞ்ச ஒரு உலகம். குறிப்பா பெண்கள் தெய்வீக தரிசனங்களை கண்டதா சொல்லும்போது ஜூலியன் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டுல வாழ்ந்தாங்க. ஐரோப்பாவோட மத்த பகுதிகள்ல பெண் தீர்க்கதரிசிகள் கொண்டாடப்பட்டாங்க. ஆனா இங்கிலாந்துல அவங்க மேல சந்தேகம் தான் இருந்துச்சு. இதனால அவங்க தரிசனங்களை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றதே ரொம்ப ஆபத்தானதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்துல மத பிம்பங்கள் மேலேயே ஒரு சந்தேகம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. சோ ஜூலியன் தன்னோட உடல் ரீதியான பார்வையால கடவுளை கண்டதா சொன்னது ஒரு ஆபத்தான மற்றும் சர்ச்சைக்குரிய கூற்றா பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஜூலியன் எப்படி தன்னோட தனிப்பட்ட கொடூரமான தரிசனங்களை எல்லாருமே ஏத்துக்கிற மாதிரி விளக்குனாங்க? அவங்களுக்கு ஒரு திறவுகோல் தேவைப்பட்டுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்னம். அது என்னவா இருக்கும்? இங்கதான் கதையில ஒரு திருப்புமுனை வருது. ஜூலியன் தன்னோட அனுபவத்தை புரிஞ்சிக்க இடைக்காலத்தோட மிக சக்தி வாய்ந்த புனித பொருட்கள்ல ஒன்ன பயன்படுத்தினாங்க. வெர்னிக்கல். இது வெறும் துணி இல்ல, இது இடைக்காலத்தோட மிக சக்தி வாய்ந்த பிம்பங்கள்ல ஒன்னு. இது கிறிஸ்துவோட முகத்தோட நேரடி அச்சுன்னு நம்பப்பட்டது. இத ஒரு அக்கீரோ பொய்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மனித கைகளால செய்யப்படாதது. இந்த நம்பிக்கை அதுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்துச்சு. இது ஒரு கலைப்படைப்பு இல்ல, இது ஒரு நேரடி தெய்வீக வெளிப்பாடு. இதோ அந்த முக்கியமான தருணம். ஜூலியன் தன்னோட தனிப்பட்ட சர்ச்சைக்குரிய தரிசனத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பொதுவான புனித பொருளோட இணைக்கிறாங்க. இது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை. இதுதான் அவங்களோட விளக்கத்துக்கான திறவுகோல். இப்போ ஜூலியன் எப்படி வெர்னிக்லேபை பயன்படுத்தி குணப்படுத்துதல் மற்றும் இரக்கம் பத்தின ஒரு புரட்சிகரமான புதிய இறையியலை உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் அவங்களோட மேதைமையோட உச்சம். இதுதான் ஜூலியனோட புரட்சிகரமான நகர்வு. துன்பத்தோட அடையாளமா இருந்த ஒரு பிம்பத்தை எடுத்து அதை குணப்படுத்துதலோட சின்னமா மாத்துனாங்க. அதோட அர்த்தத்தையே அவங்க தலைகீழா மாத்திட்டாங்க. வெரோனிகாவோட கதைய ரத்தப்போக்கு இருந்த பெண்ணோட விவிலிய கதையோட இணைச்சு ஜூலியன் ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை உருவாக்குறாங்க. துன்பத்தை பார்த்து ஓடாதீங்க, அதை நோக்கி போய் குணமடைங்க. இந்த படிகள்ல ஜூலியனோட புரட்சிகரமான இறையியலை நாம பார்க்கலாம். அவங்க துன்பத்தை தண்டனையிலிருந்து கடவுள் கூட நெருக்கமாகறதுக்கான ஒரு பாதையா மாத்துறாங்க. இது 14ஆம் நூற்றாண்டுல ஒரு அதிர்ச்சியான யோசனையா இருந்துச்சு. இறுதியா ஜூலியனோட செய்தி ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. துன்பத்துல இறைவனை நோக்கி போங்க, நீங்க குணமடைவீங்க. 600 வருஷத்துக்கு அப்புறமும் ஜூலியனோட கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேக்குது. நீங்க உலகத்தை பார்க்குற விதத்தை எந்த சக்தி வாய்ந்த பிம்பங்கள் வடிவமைக்குது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.